கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி சர்வ வல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் பெரியவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்த்தனை நீரே தாதியும் நீரே, தாபகம் நீரே என் தாரகம் நீரே. தாய்த்தனை நீரே தாதியும் நீரே, தாபகம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆலியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசரே. இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசரே. எந்த காலத்திலும் எந்த தகப்பனே எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசரே. ஆமென். இன்னல் வேளையில் மாறிடா நேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையால் ஒரு பலத்தினால நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அவர்கள் தேவனை வணங்கவில்லை என்று அவர்களை அக்னி ஜுவாலையில் போடும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க, அவங்க மேலே ஒரு புகை கூட வாட அடிக்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 8 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் பலவீனங்கள் சோர்வுகள் வந்திருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை மீட்டு பாதுகாத்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் எந்த காலனாலும் சரிப்பா, எப்போனாலும் சரி நம்ம ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், துன்ப நேரத்தில் என் இன்பம் நீங்கள் தான் ஆண்டவரே. இன்னல் வேலையில் என்னை கைவிடலை, நீங்கள் மாறிடா நேசரா நீங்கள் இருந்தீங்களேன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் முழு மனதோடு துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசரே. துன்ப மாறிடா நேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் போதுமான தேவன், அவர் பெரியவர், அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறார். அவருக்கு எலியேசர் என்று பேர். அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா, தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படி ஒரு முக்கியமான வேலையை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எலியேசர் என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? போகும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு போகிறார். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்குற மாரி எனக்கு ஒரு பொண்ணு என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நீங்கள் காண்பித்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாரு. அவர் போயிட்டு திரும்பி வரும்போது அவர் விருப்பப்பட்டபடியெல்லாம் தேவன் அவருக்கு தந்துட்டாரு. அப்போ எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுறார் ஆண்டவரை பார்த்து, என்னை நேர் வழியாய் நடத்தின தேவனுக்கு
ஸ்தோத்திரன்னு சொல்றார். ஆமென். இந்த 8 மாதங்கள் தேவன் நம்மளை நேர்வழியாக நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. சில சூழ்நிலை நம்ம இது நமக்கு கிடைக்கலன்னு, இதை நம்ம எதிர்பார்த்துருப்போம், அது கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நேர்வழியாக தான் நடத்தினேன். அது உனக்கு வந்திருந்தா சின்ன ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் உனக்கு தரப்போகிறது பெரியது. ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நன்றி சொல்லி பாடி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். அப்படியே இருக்காரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். எல்லாம் பாட போறோம் நன்றி சொல்லி அவருக்கு. நம்ம நன்றி சொல்லுகிறதுல தேவன் பிரியப்படுகிறவர். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நல்லா கரந்தட்டி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவானியதி, தேவனை உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவானியதி, தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஆண்டவரே, நான் எப்படி நன்றி சொல்வேன். நல்ல கரந்தட்டி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாடிடை கட்டினீ என்னை. பலவீனன் என்று ஐயா பலத்தாடிடை கட்டினீ ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றியானவரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், என்னை கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் அப்பா. Glory, ஆசை, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
எங்களுக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே, எங்க சபைக்கு செஞ்சீங்களே. நான் எப்படி எத்தனை நன்மைகள், எப்படி நன்மை நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி நல்லவரே, உமக்கு மகிமைப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, பாவங்கள் போக்கி பாவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பாவங்கள் போக்கி பாவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி, ஆமென், பூரண சுகமாக்கி ஐயா, எத்தனை நன்மைகள், எப்படி நன்மை இயேசுவினா, எத்தனை நன்மைகள் எனக்கு தெரியும். அம்மினா எப்படி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, ஆமென், நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, நீர் செய்த விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள், அப்பா எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு தெரியும், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் பதாயிரம். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம். புதிய பாடல் ஒன்று கற்றுக்கொண்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். இந்த 8 மாதங்கள் அநேக தீ போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கலாம், தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நம்மை கடக்க செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் நினைத்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். உன் கிருபையால் இம்மட்டும் பிழைத்து கொண்டோம். ஒரு நல்ல பாடல், நல்ல உணர்ந்து பாடி அவரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கற்றுக்கொண்டு பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உன் கிருபையால் இம்மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உன் கிருபையால் இம்மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை சபையாக ஒன்று சேர்ந்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உன் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உன் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே,
காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும். ஆமென். தீயையும் தண்ணீரையும் துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. பேச எனக்கு நீர் ஞானமானி, பெயரிட்டு அழைத்து தெரிந்து கொண்டி. பேச எனக்கு நீர் ஞானமானி, பெயரிட்டு அழைத்து தெரிந்து கொண்டி. தயவு எனக்கு தந்தவரே, தாங்கி ஏந்தி சுமப்பவரே. தயவு எனக்கு தந்தவரே, தாங்கி ஏந்தி சுமப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும். ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும் கொண்டோம். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்தபோது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீர். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்தபோது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீர். சேதம் இல்லாம காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. ஒரு சேதம் இல்லாம காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. துருகமே நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நீ கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும் பிழைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீ போன்ற பிரச்சனைகள், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இதெல்லாம் அவருடைய கிருபையினால மாறணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் கற்றுக்கொண்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டுமா அவரை பாடி மேம்பட்டோம். அடுத்த சரணம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வந்த சாத்தான 7 வழியாய் துரத்த செய்த தேவன், எனக்காக நீ யுத்தம் செய்தீர், என் சார்பில் நீ பார்த்து கொண்டீங்க தேவனே. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்த சாத்தான 7 வழியாய் துரத்தினீர், எனக்காக நீர் யுத்தம் செய்தீர், எந்த சார்பில் செயலாற்றினார். ஹல்லேலூயா. நம்ம கூட யாரு போட்டி போட்டாலும் சரி, நமக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, இந்த 8 மாதங்கள் நமக்கு வந்த எல்லா சோதனையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார். அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி, ஒரு வழியாய் வந்த சாத்தான 7 வழியாக தூரத்தினீரே. ஒரு வழியாய் வந்த சாத்தான 7 வழியாய் தூரத்தினீரே. எனக்காக நீர் யுத்தம் செய்தீர், எந்த சார்பில் செயலாற்றினீர். எனக்காக நீர் யுத்தம் செய்தீர், அந்த தேவனே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உம் கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். மரண கண்ணிகள் சூழ்ந்த போது உமது மறைவுக்குள் வைத்து கொண்டு. மரண கண்ணிகள் சூழ்ந்த போது உமது மறைவுக்குள் வைத்து கொண்டு. உமது ஜீவன் என கழித்து உமக்காய் வாழ தெரிந்து கொண்டீர். உமது ஜீவனை என கழித்து உமக்காய் வாழ. நல்ல
கரம் தட்டி துருகமே என் துணையாளரே கண்மலையே என்னை காப்பவரே துருகமே காமேன் கண்மலையே என்னை காப்பவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து உம்மையாலும் மட்டும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரண கண்ணிகள் சூழ்ந்த போது அவருடைய மறைவுக்குள்ள நம்மளை வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் நம்மளை வந்து சூழ்ந்தது, ஆனால் அவருடைய சேட்டையில் அடைக்கலமாய் நம்மளை வைத்து பாதுகாத்து கொண்ட தேவன். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை நல்லா உணர்ந்து பாட போகிற இந்த 8 மாதங்கள் தேவன் அவருடைய கூடாரத்தில் மறைவில் அவருடைய சிறகின் நிழல்ல நம்மளை நடத்தி வந்தார். தீயையும் தண்ணீரையும் கடக்க செய்த தேவன் நம்மளை இனி இருக்கிற மாதங்களிலும் வருஷங்களிலும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உணர்ந்து, ஆண்டவரே இந்த 8 மாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் நீங்க உதவி செஞ்சீங்க, ஆண்டவரே இனி இருக்கிற பிரச்சனைக்கும் நீங்க எங்களை விலக்கி காப்பீங்கன்னு விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து உம்மையாலே மட்டும் இழைத்து கொண்டோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து துருகமே என் துணையாளரே என்னை காப்பவரே துருகமே என் துணையாளரே என்னை காப்பவரே மரண கண்ணிகள் சொன்னவோரு உமது மறைவுக்குள் வைத்து கைவிடல் அவரே மரண கண்ணிகள் சொன்னவோரு உமது மறைவுக்குள் வைத்து உமது ஜீவனை எனக்கு அளித்து உமக்காய் வாழ தெரிந்து கொண்டேன். உமது ஜீவனை எனக்கு அளித்து உமக்காய் வாழ தெரிந்து கொண்டேன். துருகமே என் துணையாளரே கண்மலையே என்னை காப்பவரே அப்பா அப்பா என்னை தீயையும் கண்ணீரையும் கடந்து மட்டும் பிழைத்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஒரு வழியாய் வந்த சாத்தான் 7 வழியாக துரத்தினீரே ஒரு வழியாய் வந்த சாத்தான் 7 வழியாய் துரத்தினீரே எனக்காக நீ யுத்தம் செய்வி என் சார்பில் நமக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். நீ என் சார்பில் நிக்க ஒருத்தர் இருக்காரு. துருகமே என்னை காப்பவரே துருகமே என்னை காப்பவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீ வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீ சேதமில்லாமல் காத்திரையா தப்பி கரை சேர அந்த சேதம் இல்லாம காத்த தேவனை உயர்த்தி துருகமே
ஞானமணி பெயரிட்டு அழைத்து தெரிந்து கொண்டே பேதை எனக்கு நீ ஞானமணி பெயரிட்டு அழைத்து தெரிந்து கொண்டே தயவு எனக்கு தந்தவரே தாங்கியே நீ சுமப்பவரே தயவை எனக்கு தந்தவரே தாங்கியே நீ சுமப்பவரே விசுவாசமாக துர்கமே துர்கமே ராமா சபரா அபிஷேகத்தை பேசி அபே சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த 8 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலே நம்மை நடத்தக்கூடிய பலனை கேட்டு ஓ தாதா ராலா கரபரபரபா தீபாலபரபரபரபா துருக நீங்க கேடக நீங்க கண்மலை நீங்க ஒரு வழியா எழுப்பின சாத்தானை 7 வழியா ஓட செய்தவரே வெள்ளம் போல எங்களுக்கு சத்துரு வரும்போது அதற்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விலகி காப்பாற்றுனரே துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்ல போகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஓ காலா யாரும் மௌனமா இருக்காங்கன்னா இந்த வேலையில் நீங்க என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உங்களை பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். சத்தத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுங்களேன். அவருக்கு அப்படியே பேசுங்க. இந்த 8 மாதங்கள் நம்மை எவ்வளவோ பலவீனத்தில் நடத்தி வந்த தேவன் அவர் இனி நம்மை நடந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஓ ரிதாரா கரபரபரபா ஓ ராதாரா ஷலரபா நன்றி நன்றி நன்றி. நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. நான் கூட தான் இருக்கிறேன். ஓ ரிதாரா கரபரபரபா ஒண்ணுமே இல்லைன்னு என்ன இப்படி நினைக்கிறீங்கன்னு ஓ நம்மளை பார்த்து யார் ஏளனமா பேசியிருந்தாலும் பேதையை ஞானமாக்கின தேவன் அவன். பேதையை ஞானமாக்கின தேவன். ஓ ரிதாரா கரபரபா நன்றி 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 ஓ ராதாரா நன்றி 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 நன்றி. அப்படியே நன்றி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ராதாரா நன்றி. ஓ ராதாரா ஓ 8 மாதங்களுடைய தயவை தந்து நமக்கு நடத்திருக்கிறார். நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய சம்பாத்தியத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய தயவு அவருடைய கிருபையினால மாத்திரம்தான். ஓ ராதா ராலா கரபரபரபரபா ஓ
கர்த்தர் 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 அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு தூரம் போகல. அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உன் பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். ஓ நன்றி. இருக்கிறங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி 8 மாதங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவன் நடத்தினார். ஏன் தெரியுமா அவர் நடத்தினார்? அவர் உங்க மேலே என் மேலே இரக்கம் உள்ளதே. நம்ம எவ்வளவு முறை அவரை விட்டுட்டு தூரம் போனாலும் அவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம திருச்சபை நேசிக்கிறதே, நம் திருச்சபையை வாசம் பண்ணுகிறதே. நன்றி. அப்படியே உள்ளத்தினால் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீர். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது முழுகாமல் என்னை பிழைக்க வைத்தீர். சேதமில்லாம காத்தீரையா, தப்பி கரு சேர வைத்தீரையா. ஒரு சேதமில்லாம 8 மாசம் ஆனவரே தப்பி கரை சேர வைத்தீரையா. துருகமே என் துணையாளரே, கண்மலையே என்னை காப்பவரே. துருகமே என் துணையாளரே. தேவனத்தில் அன்பு கூறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மையாக செய்கிறதே. அவருடைய பிரசனத்தில் நிறைந்து, அவருடைய பிரசனத்தில் நிறைந்து அதே சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி சொல்லி சத்தத்தை உயர்த்தி அனுபவே. அப்பா நீ பெரியவன், நீ போதுமானவன், நீ புகழப்படத்தக்கவன், நீ மாறாதவன், நீ அதிசயமானவர் தகப்பனே. ஆண்டவர் மாத்திரம் நம்ம குடும்பத்தை ஆளுகை செஞ்சா போதும். ஆண்டவர் மாத்திரம் நம்ம சபையை ஆளுகை செஞ்சா போதும். நம்ம இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வோம். தேவனிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே நான் தருகிறேன். ஆண்டவரே உங்க கருத்துல என்ன தருகிறேன்னு சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என் குடும்பத்தை உங்களுடைய கருத்துல தருகிறேன். ஆண்டவர் கையில கொடுத்துட்டோம்னா போதும். ஆண்டவர் கையில கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் கவலை இல்லை, கடன் இல்லை, கண்ணீர் இல்லை. ஆண்டவர் கையில மட்டும் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஆண்டவரே, ஆவியானவரே என்னை என் குடும்பத்தை வழி நடத்துங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய படிப்பு காரியங்கள் நீங்க உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீங்க மாத்திரம் டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. நீங்க மாத்திரம் டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. நீங்க மாத்திரம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் 8 மாதம் நடத்திட்டாரு. இன்னும் இருக்கிற மாதங்கள் நம்ம நடக்கணும்னா, இன்னும் இருக்கிற வருஷ காலங்கள் வாழ்நாள்லாம் நம்ம நடக்கணும்னா ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவியானவர் நமக்கு தேவை. எலியாவே, எலியாவே உன் பலிபீடத்தை நீ செப்பனிட்டாதான், நீ பலிபீடத்தை செப்பனிட்டாதான் உன்னோட பலிபீடம் செப்பனிடப்படணும். அப்பதான் ஆவியானவர் அங்க இறங்குவா. ஓ ரீதாரா உன்னோட பலிபீடம் செப்பனிடப்பட வேணும். ஓ இல்லன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரை நீ கூப்பிட்டாலும் அங்க தேவன் இறங்கி வரமாட்டார். எப்ப ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப தேவன் உங்க நடுவுல வாசம் செய்வான், உங்க குடும்பத்துல வாசம் செய்வான். இப்ப கொடுங்க ஆண்டவரே, எங்க சபையை செப்பனிடுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை செப்பனிடுங்க. என்ன செப்பனிடுங்கன்னு கேட்போமா? ஓ ரிதாரா லகர பர 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 பரபா, ஓ ரிதாரா லகர பரபா. இல்லனா காலையில இருந்து சாயந்தரம் வரை கூப்பிட்டாலும் எத்தனை முறை வந்து ஜெபம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. எப்ப பலிபீடம் செப்பனிடப்பட்டதோ ஓ அப்ப சொல்லுவாங்க நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர், பெரியவர்னு சொல்லுவாங்க. நம்மளோடு இருக்கிற தேவன் அவர் உண்மையான தேவன் சொல்லுவாங்க. நம்ம பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன செப்பனிடுங்க ஆண்டவரே கேப்பமா. ஓ ராதா லகர பர 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 பரபா ஆண்டவரே ரிதாரா லகர பர பரபா.
அவர் பண்ணிட்டா போதும். நம்ம பலிபீடம் பிரயோஜனம் உள்ளதாய் மாறிடும். நம்ம பலிபீடம் பிரயோஜனம் உள்ளதாய் மாறணுமா? இப்ப ஒப்பு கொடுங்க. இப்ப ஆவியான ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே என்ன ஆளு கொள்ளுங்கப்பா, என்ன வழி நடத்துங்க. அருமையான சபையாரு, நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் எதுக்கு என்றா, அந்நிய பாஷை பேசவோ மற்றவங்க முன்னாடி நம்ம பில்டப் காட்டவோ இல்ல. அந்நிய பாஷைங்கிறது நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த, அபிஷேகம் என்பது தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த, அந்த அபிஷேகத்தை கேட்டு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எலியாவே நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா, நீ எழும்பி பிரகாசிக்கணும். எலியாவே நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஆகாபுக்கு முன்னாடி ஒன்றை நிறுத்தணும்னா நீ வந்து செப்பனிடப்பட வேணும். ஆகாவுக்கு முன்னாடி ஒன்றை நிறுத்துவாரு, ராஜாக்களுக்கு முன்னாடி ஒன்றை நிறுத்துவாரு. இப்ப ஒப்பு கொடுங்க ஆவியானவர்கிட்ட. நன்றி. இன்னையா நம்ம நினைச்ச ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்னா, நம்ம பலிபீடம் இன்னும் செப்பனிடப்படல, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்தப்படல. நம்மளுக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற மேட்டிமை, நமக்குள்ள இருக்கிற பாவமான வாழ்க்கை தான் நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக இருக்கிற ஒரு பிளவாக காணப்படுகிறது. இப்ப ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நாளுக்கு செய்யப்பா. பரிசுத்த ஆவியானவர் இங்க வாசம் செய்கிறார். இப்ப அவரிடத்தில் அப்படியே பார்த்து அவரை பார்த்து சொல்ல போறோம். நன்றி நன்றி அப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவர் ஒப்பு கொடுத்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே, நம்ம ஆட்கொண்டா போதும். நம்ம ஒரு வாட்டி கூப்பிட்டாலே போதும், தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்வார். நம்முடைய நிலைமெல்லாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்குதுன்னா, நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படவே இல்லை. சகோதரியே, இன்னும் அதே லெவல்லே இருக்கிறமே, நம்ம பலிபீடம் செப்பனிடப்படவே இல்லை. அப்புறம் எப்படி தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? அடுத்தடுத்த காரியங்களுக்கு தேவன் எப்படி நம்மை உயர்த்துவார்? நம்ம பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே வழி ஆவியானவர் மாத்திரம்தான். ஆவியானவர் மாத்திரம்தான். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். எல்லா கரங்களை உயர்த்தி அந்தவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இப்ப பலியா தருகிறப்பா, பலியாய்
ஆளுகை பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படியே விட்டு கொடுங்க. வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். இருக்கத்தையும் உயர்த்தி ஆவியானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரை போல் எங்க திருச்சபை ஆளுகை செய்யப்பா. எங்க திருச்சபை மக்கள் ஆளுகை செய்யப்பா. மீதி இருக்க மாதங்கள் கடக்கணும். அந்தவரே ஆளுகை அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகன். என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? அதிசயம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆறுதல் நாயகனே காயம் கட்டு கர்த்தாவே காயம் கட்டு கண்ணீரெல்லாம் துடைப்பவர் அப்பாய கரவா ஆளுகை செய்யும் ஆவியானவர் அப்பா கொடுக்கிற பாதையாய் தந்தி அப்படியே கொடுப்போமா. ஆளுகை செய்யும் கடைசியாக சொல்ல போறோம். ஆவியானவரே அருமையான சகோதர சகோதரி, எப்ப நம்ம பலிபீட சப்பனிடப்படுதோ அன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவோம். அப்பதான் நம்ம கூட இருக்கவங்க புரிஞ்சு கொள்வாங்க, நம்முடைய சபை செப்பனிடப்பட்ட சபை. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சுற்றி இருக்க ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் பெரிய காரியங்களை சபையில செய்வார். அவையான ஒரே மீதியான பகுதியும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அழுகு செய்ய வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சகோதரி கிளாரா முன்பதாக வந்து சங்கீதம் 96